தெலுங்கானா தனி மாநிலம் கோரி கூட்டு போராட்டக் குழுவின் சார்பில் தெலுங்கானா மாவட்டங்களில் முழு அடைப்பு நடத்தப்பட்டதால் ஆந்திராவில் மீண்டும் கடும் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. தெலுங்கானா தனி மாநில கோரிக்கையை வலியுறுத்தி தெலுங்கானா பகுதியிலிருந்து ஆந்திர சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்ட 12 அமைச்சர்கள் உட்பட 44 காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த 37 எம்எல்ஏக்களும் திங்களன்று ராஜினாமா செய்தனர். இவர்கள் தவிர ஆந்திராவைச் சேர்ந்த 9 காங்கிரஸ் எம்பிக்களும் ராஜினாமா கடிதங்களை சபாநாயகர் மீரா குமாரிடம் அளித்தனர். இந்நிலையில் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சித் தலைவர் சந்திரசேகர ராவ், மேடக் தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட நடிகை விஜயசாந்தி ஆகியோரும் எம்பி பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். இக்கட்சியின் 11 எம்எல்ஏக்கள் சட்டசபை செயலாளரிடம் ராஜினாமா கடிதங்களை அளித்தனர். இந்நிலையில் தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் நாகேஸ்வர ராவ், ரமேஷ் ரத்தோட் ஆகியோர் சபாநாயகர் மீரா குமாரிடம் தங்களது ராஜினாமா கடிதங்களை அளித்தனர். தெலங்கானா प्रांत के जनता का आवाज ये कल परसों से नहीं, ये 1969 से तेलंगाना हमारा राष्ट्र हमें चाहिए करके आवाज देते हुए तेलंगाना के प्रांत के पूरे जनता हमेशा जो कांग्रेस में केंद्र का सरकार है उनके नजर में लाते गया, लेकिन कांग्रेस सरकार एक ही काम करते गया, इलेक्शन के समय वादा देना, इलेक्शन होने के बाद उसे भूल जाना। जैसे कि 2004 में सोनिया गांधी तेलंगाना में आके तेलंगाना प्रत्येक राष्ट्र देने का आह्वान किया था, उसके बाद भारी मेजॉरिटी से तेलंगाना में जीता, केंद्र में राष्ट्र में सरकार बनाया, तेलंगाना को भूल गया. தெலுங்கானா கோரிக்கையை வலியுறுத்தி தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி, பாரதிய ஜனதா கட்சிகள், இதர அமைப்புகள் அடங்கிய கூட்டு போராட்டக் குழு சார்பில் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் முழு அடைப்பு போராட்டம் நடத்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. The Telangana JACS decided to go for a 48-hour Bandh call, and also all over Telangana lakhs of students will participate in that. 8th and 9th we have decided to conduct Rail Roko. The south and north link will be cut on 8th and 9th. After that, 10th there is a program already declared by the JAC, that is Vanta Varpu. The Telangana cooks on roads all over Telangana. Telangana will be cooking on roads except Hyderabad, because Hyderabad we have already conducted. And the employees have taken a decision to go for a strike, continuous strike. And the advocates of Telangana are not going to courts. They will boycott the courts. And also doctors also participated in this JAC. They will also participate. பந்தின் முதல் நாளான செவ்வாயன்று ஹைதராபாத் உள்ளிட்ட தெலுங்கானா மாவட்டங்களில் கடைகளும் வர்த்தக நிறுவனங்கள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருந்தன. பள்ளி கல்லூரிகள் இயங்கவில்லை, பஸ்கள், ஆட்டோக்கள் ஓடவில்லை, சாலைகளில் வாகனங்களின் எண்ணிக்கை குறைவாகவே காணப்பட்டது. மொத்தத்தில் இயல்பு வாழ்க்கை அறவே பாதிக்கப்பட்டது. தெலுங்கானா போராட்டத்தின் மையக்களமாக விளங்கும் ஓஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். ஹைதராபாத்தில் 144 தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வரும் 7ஆம் தேதி மாநிலம் தழுவிய அளவில் போராட்டம், 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் ரயில் மறியல் போராட்டம், 10ஆம் தேதி தெலுங்கானா மாவட்டங்களில் சாலையில் சமையல் செய்து உண்ணும் போராட்டம் ஆகிய பல்வேறு போராட்டங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. தெலுங்கானா போராட்டம் மீண்டும் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளதால் ஆந்திராவில் கடும் பதட்டம் நிலவுகிறது.